நம்ம சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. இன்னைக்கு கடுமையான நரம்பு தளர்ச்சி கூட ரொம்ப ஈஸியா சரி செய்யக்கூடிய மருத்துவம் தான் இது. 2 டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைய சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்திக்காங்க. 5 கருப்பு உலர் திராட்சை எடுத்திருக்கிறோம். இதையும் இதுல போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க. 1 டம்ளர் வர வரைக்கும், அதாவது பாதிக்கு பாதி சுண்ட காய்ச்சி எடுத்துக்காங்க. இப்படி நீங்க காய்ச்சி எடுக்கக்கூடிய இந்த அத்தனை பொருட்களுமே உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே பயங்கரமான வீரியத்தை தரக்கூடியது. வீரிய சக்தியை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதே போலதான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சிடும். உடலும் நல்ல திடகாத்திரமான உடலா இருக்கும். உங்க தாம்பத்தியத்துல உணர்வுகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. தாம்பத்தியத்துல உங்களுடைய உணர்ச்சிய அடக்கவே முடியாது, அவ்வளவு வீரியத்தை தரக்கூடியது. சுக்கு, கொத்தமல்லி விதை, ஜீரகம், உலர்ந்த கருப்பு திராட்சை, இந்த அத்தனை பொருட்களுமே நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள், எலும்புகள் அத்தனைக்கும் அதிக வலுவை தரக்கூடியது தான் இது. உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமான சக்தியை தரணும்னா கண்டிப்பா இத நீங்க டெய்லியும் குடிங்க. அதுவும் நைட் டைம்ல குடிக்கும் பொழுது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளவுதாங்க. இதை வடிகட்டி மட்டும் 1 டம்ளர் எடுத்துக்காங்க. இதுல சுவைக்கு தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்க்கலாம். இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வெதுவெதுப்பான சூட்டுல குடிச்சிடுங்க. குடிச்சு ஒரு 5 நிமிடத்திலேயே உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளுக்கு நல்ல சக்தியை தந்துடும். உடல் நல்ல புத்துணர்ச்சியா இளமையோடு இருப்பீங்க. உங்க ஆயுள் காலத்தையே அது அதிகரிக்கும். கண்டிப்பா அனைவருமே சாப்பிடுங்க. அற்புதமான பலனை பெறுங்க.